இந்தியாவில் கைது செய்யப்பட்டு இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரும் பல கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவருமான பொடிலெசி என்ற ஜனித் மதுசங்க மேலதிக விசாரணைகளுக்காக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட போதைப் பொருள் கடத்தற்காரரும் திட்டமிட்ட குற்றவாளியுமான பொடிலெசி பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் விமான நிலையத்திலிருந்து காலி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்தியாவில் கைது செய்யப்பட்ட பொடிலெசி என்ற ஜனித் மதுசங்க இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். மும்பாயிலிருந்து இன்று அதிகாலை 5:56 மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 142 என்ற விமானத்தில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். பல கொலை சம்பவங்கள் தொடர்புடைய இவர் மேலதிக விசாரணைகளுக்காக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இன்று காலை சந்தேக நபர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ரத்கம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் மனோஜ் மெண்டிஸ் கொலையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கடந்த 2016ஆம் ஆண்டு பொடிலெசி முதலாக கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பல சந்தர்ப்பங்களில் மனித கொலைகள், துப்பாக்கிகள் தம் வசம் வைத்திருந்தமை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலிலும் விளக்கு மறியலிலும் வைக்கப்பட்டிருந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு பூச சிறைச்சாலையில் இருந்தபோது சிறைச்சாலையின் அதிகாரிகள் குழு ஒன்றிற்கு முன்னால் பாதுகாப்பு செயலாளர் ஒருவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்தமை தொடர்பாக இவருக்கு எதிராக காலி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக 2018ஆம் ஆண்டு இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. எனினும் கடந்த 2024 டிசம்பர் மாதம் வரை பிணை நிபந்தனைகள் நிறைவேற்றாதனால் அவர் சிறையிலேயே இருந்தார். பின்னர் 2024 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையான அவர் 1 லட்சம் ரூபாய் பணப்பிணை மற்றும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளை செலுத்திவிட்டு வெளியேறினார். நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயணம் தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் பிணை நிபந்தனைகளை மீறி அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் கடந்த 2025 ஜனவரி மாதம் மும்பாயில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். இவருக்கு சட்ட உதவிகள் வழங்குவதற்காக இலங்கையிலிருந்து 2 சட்டத்தரணிகள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்தியா சென்றிருந்தனர். இந்திய பாதுகாப்பு பிரிவினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவரை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்காக நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 2 அதிகாரிகள் இந்தியா சென்றிருந்ததுடன் அவர்களது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட சந்தேக நபர் இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார்.